1823 வங்காளம் ஒரு சிதை எரிந்து கொண்டிருக்கிறது. அதன் அருகே ஒரு இறந்த மனிதனின் உடல் கொண்டு வரப்படுகிறது. அங்கே அவனுடைய இளம் மனைவி உயிருடன் அமர வைக்கப்பட்டிருக்கிறாள். சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள். யாரும் அழவில்லை, யாரும் தடுக்கவில்லை. ஏனெனில் அவர்களின் பார்வையில் இது ஒரு கொலை அல்ல, ஒரு புனிதமான சடங்கு. தீக்கு அருகே அந்த இளம் பெண் மெதுவாக கொண்டு செல்லப்படுகிறாள். மரண பயம் அந்த பெண்ணை சூழ்கிறது. உயிர் பிழைக்க வேண்டும் என்ற கடைசி முயற்சியில் அவள் தீயிலிருந்து வெளியே குதித்து ஓடுகிறாள். அவளை மீண்டும் தீக்குள் தள்ள ஒரு கூட்டமே அவளை நோக்கி ஓடுகிறது. அந்த நேரத்தில் அங்கு வந்த ஒரு பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட் கூட்டத்தின் முன்னால் நின்று, இவள் சிதையை விட்டு வெளியே வந்துவிட்டால் நீங்கள் கூறும் விதிப்படியே இவளை மீண்டும் தீக்குள் அனுப்ப முடியாது என்று அறிவிக்கிறார். அந்த பெண்ணை கிழக்கிந்திய கம்பெனியின் பாதுகாப்பில் எடுத்துச் சென்று மருத்துவமனைக்கு அனுப்புகிறார். அவள் உயிர் பிழைத்தாள். ஆனால் அதே நாளில் இந்தியாவின் வேறு எங்கோ இன்னொரு பெண் அதே நெருப்பில் உயிரோடு எரிக்கப்பட்டிருக்கலாம். ஏனெனில் அந்த காலத்தில் இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல, பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை விழுங்கிய ஒரு கொடூரமான நடைமுறை. அதன் பெயர் சதி. ஒரு பெண்ணின் கணவன் இறந்துவிட்டால் அவனுடைய இறுதிச் சடங்கில் அவனுடைய சிதையின் மீது அந்த மனைவியும் உயிருடன் ஏறி அவனுடன் சேர்ந்து எரிந்து இறப்பது, அதுதான் சதி. சிலர் இதை கணவன் மனைவியின் உயர்ந்த அன்பின் அடையாளம் என்கிறார்கள். மற்றவர்கள் இது பெண்களுக்கு எதிரான மிக கொடூரமான வன்முறை என்கிறார்கள். அப்படி என்றால் உண்மை எது? ஒரு பெண் உண்மையிலேயே தன்னுடைய விருப்பத்தால் நெருப்பில் இறங்கினாளா, அல்லது மத நம்பிக்கைகளும் சமூக அழுத்தங்களும் அவளை நெருப்புக்குள் தள்ளினவா? அந்த உண்மையை தெரிந்து கொள்ள நாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் செல்ல வேண்டும். சதி ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டதும் அல்ல, முகலாயர்களால் கொண்டு வரப்பட்டதும் அல்ல. அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இல்லை. இது ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கும் முகலாய பேரரசு உருவாவதற்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சில பகுதிகளில் இருந்த ஒரு நடைமுறை. ஆனால் அது இந்து மதம் தோன்றிய நாளிலிருந்தே அனைவரும் பின்பற்றிய கட்டாய மத சடங்கும் அல்ல. விஷ்ணு ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, தக்ஷ ஸ்மிருதி போன்ற தர்மசாஸ்திர நூல்களில் கணவனுடன் உயிர் துறக்கும் பெண் புனிதவள் என்றும் அவளுக்கு மோட்சமும் சொர்க்க பலன்களும் கிடைக்கும் என்றும் கூறப்பட்டது. இந்த நூல்களின் அடிப்படையில் சில மத அறிஞர்களும் சில பார்ப்பன பூசாரிகளும் சதியை ஒரு புனிதமான சடங்காக்கி மக்களிடையே பரப்பினர். காலப்போக்கில் மத நம்பிக்கைகள், சமூக மரபுகள், குடும்ப கௌரவம் மற்றும் அந்தகால வாழ்க்கை முறைகள் ஒன்றொன்றும் கலந்தபோது சதி ஒரு கொடூரமான சமூக நடைமுறையிலிருந்து ஒரு புனிதமான மதச்சடங்காக மாற்றப்பட்டது. அந்த மாற்றம்தான் ஆயிரக்கணக்கான பெண்களின் உயிரை பறித்தது. ஆனால் இந்தியாவின் எந்த பகுதியில் இந்த நடைமுறை அதிகமாக இருந்தது? எந்த சமூகங்களில் இது ஆழமாக வேரூன்றியது? ஏன் ஒரு பெண்ணின் சொந்த குடும்பமே அவளை உயிரோடு நெருப்பில் இறக்க தயாரானது? அதற்கான பதில்தான் இந்த கதையின் மிக இருண்ட அத்தியாயம். சதி குறிப்பிட்ட பகுதிகளிலும் குறிப்பிட்ட சமூகங்களிலும் அதிகமாக பதிவாகிய ஒரு நடைமுறை. வரலாற்று ஆவணங்களின்படி இன்றைய ராஜஸ்தான், வங்காளம், மத்திய இந்தியாவின் சில பகுதிகள், வட இந்தியாவின் சில பகுதிகளில்தான் சதி அதிகமாக பதிவாகியுள்ளது. குறிப்பாக சில ராஜபுத்திர சமூகங்களிலும் வங்காளத்தின் சில உயர்ஜாதி இந்து சமூகங்களிலும் இந்த நடைமுறை அதிகமாக காணப்பட்டது. ராஜபுத்திர அரச குடும்பங்களிலும் சில போர்வீர சமூகங்களிலும் குடும்ப கௌரவம், கணவனுக்கான முழுமையான விசுவாசம் மற்றும் விதவையின் மறுமணம் மீதான கடுமையான சமூக கட்டுப்பாடுகள் இந்த நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தின. இந்த கொடூர நடைமுறைக்கு பின்னால் இன்னும் வலுவான காரணங்களும் இருந்தன. கணவனுடன் உயிர் துறக்கும் பெண் மோட்சம் அடைவாள், கணவனின் ஆன்மாவுக்கு உயர்ந்த நிலை கிடைக்கும், குடும்பங்களின் பாவங்கள் நீங்கும், பல தலைமுறைகள் சொர்க்க பலனை அடையும், அவள் சத்தி மாதாவாக போற்றப்படுவாள் என்ற நம்பிக்கைகள் தலைமுறை தலைமுறையாக மக்களிடையே பரப்பப்பட்டன. இதனால் ஒரு பெண்ணின் மரணம் ஒரு துயரமான சம்பவமாக அல்ல, ஒரு புனிதமான மத கடமையாக பார்க்கப்பட்டது. அந்த நம்பிக்கைகளை சமூகமும் ஏற்றுக்கொண்டது. விதவைகளின் வாழ்க்கை, மறுமண தடைகள், சமூக ஒதுக்கல்,
சொத்து மற்றும் பரம்பரை பிரச்சனைகள் இவை அனைத்தும் அந்த மத நம்பிக்கைகளுக்கு மேலும் வலு சேர்த்தன. அதனால் பல பெண்களுக்கு சதி என்பது ஒரு தேர்வு இல்லை, ஒரு கட்டாயம். வரலாற்று ஆவணங்களில் பல பெண்கள் அழுதும் கதறியும் தப்பிக்க முயன்றதும் பதிவாகியுள்ளது. சிலருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதாகவும் சிலரை கயிறுகளால் கட்டியதாகவும், சில ஆவணங்களில் தப்பிக்க முயன்ற பெண்களை மூங்கில் கம்புகளால் மீண்டும் எரியும் சிதைக்குள் தள்ளியதாகவும், சுற்றி நின்ற கூட்டம் அவர்கள் வெளியே வர முடியாதபடி தடுத்ததாகவும் பதிவுகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் அவர்களை தள்ளியது எப்போதும் அந்நியர்கள் அல்ல. சில நேரங்களில் கணவனின் உறவினர்கள், சில நேரங்களில் அவளுடைய சொந்த தந்தை, உறவினர்கள், சில சமயங்களில் மகன் கூட. ஏனெனில் அவர்கள் பார்வையில் அது ஒரு கொலை அல்ல, ஒரு புனிதமான மதக்கடமை. இந்த இருளுக்கு எதிராக இந்தியாவிலேயே சிலர் எழுந்து நின்றார்கள். அவர்களின் போராட்டம்தான் சதியின் முடிவுக்கான முதல் தீப்பொறியாக மாறியது. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளுக்குள் சதிக்கு எதிராக இந்தியாவிலேயே கடுமையான எதிர்ப்புகள் எழ ஆரம்பித்தன. அதில் மிக முக்கியமான குரல்களில் ஒன்று ராஜாராம் மோகன் ராய். அவர் பல விதவைகள் வலுக்கட்டாயமாக சிதையில் ஏற்றப்படுவதை நேரில் கண்டதாகவும், அது மனிதாபிமானத்திற்கு எதிரானது என்றும் தொடர்ந்து எழுதினார், பேசினார், அதிகாரிகளிடம் மனுக்கள் அளித்தார். அவர் மட்டுமல்ல, பல இந்திய சமூக சீர்திருத்தவாதிகளும் சில இந்து அறிஞர்களும் சதிக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கினர். இந்திய சமூகத்திற்குள்ளே சதி குறித்து பெரிய விவாதம் உருவானது. இந்த சூழ்நிலையில்தான் 1829ஆம் ஆண்டு அப்போதைய இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் வில்லியம் பென்டிக் பெங்கால் சதி ரெகுலேஷன் என்ற சட்டத்தை அமல்படுத்தினார். அந்த சட்டத்தின் மூலம் சதி சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்டது. சதியில் ஈடுபடுவது, அதை ஏற்பாடு செய்வது அல்லது ஒரு பெண்ணின் சதிக்கு தூண்டுவது குற்றமாக மாற்றப்பட்டது. பின்னர் இந்த சட்டம் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. ஆனால் 1829இல் சட்டம் வந்ததால் சதி முற்றிலும் மறைந்துவிட்டதா? 1987 ராஜஸ்தான் 18 வயதான ரூப் கன்வர் கணவன் இறந்த சில மணி நேரங்களிலே அவர் கணவனின் சிதையில் உயிரிழந்தார். அது அவருடைய விருப்பப்படி நடந்த சதியா அல்லது வலுக்கட்டாயமாக நடந்த கொலையா என்ற கேள்வி இந்தியா முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் அதற்கு பிறகு நடந்த சம்பவம்தான் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆயிரக்கணக்கான மக்கள் ரூப் கன்வரை சதி மாதா என்று போற்றத் தொடங்கினர். அவளுக்காக நினைவிடங்கள் அமைக்கப்பட்டன, வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ஒரு இளம் பெண்ணின் மரணம் மீண்டும் ஒரு புனித கதையாக மாற்றப்பட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் 1887ஆம் ஆண்டு கமிஷன் ஆஃப் சதி பிரிவென்ஷன் ஆக்ட் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் சதியை நடத்துவது மட்டுமல்ல, சதியை மகிமைப்படுத்துவதையும் வழிபடுவதையும் குற்றமாக அறிவித்தது. இருப்பினும் இன்றும் இந்தியாவின் சில பகுதிகளில் சதி செய்ததாக நம்பப்படும் பெண்களுக்காக சதி மாதா கோயில்களும் நினைவிடங்களும் இருக்கின்றன. சிலருக்கு அவர்கள் தியாகத்தின் அடையாளம், ஆனால் அவை பெண்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான வரலாற்றின் நினைவு சின்னங்கள். 1829இல் சட்டம் சதியை தடை செய்தது. ஆனால் சட்டம் ஒரு நடைமுறையை நிறுத்த முடியும். அதை உருவாக்கிய நம்பிக்கைகளையும் சமூக மனநிலையையும் மாற்றுவது அதை விட கடினம். அதனால்தான் சதியின் நெருப்பு அணைந்துவிட்டது. ஆனால் அதன் சாம்பல் இன்னும் இந்திய வரலாற்றின் சில பக்கங்களில் பதிந்து கிடக்கின்றது.